Hey guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காலையில் ஆஃபீஸ் போயிடுவாங்க 8 o'clock. ஸோ அதுக்கப்புறமா இந்த குட்டி வாண்டுங்களோடு தான் வந்துட்டு நான் வந்து ஜாலியாக வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அந்த அழகான ஒரு vlog தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் நிறைய வந்து கிச்சன் டிப்ஸு அண்ட் வந்துட்டு க்ளீனிங் டிப்ஸ் அண்ட் அதே மாதிரி ஆர்கனைசேஷன் வீடியோ, பேபி ஃபுட் ஐடியாஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9 o'clock ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோ சார் தான் வந்து எந்திரிச்சு வந்தார். பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆனே வந்துட்டு சுடு தண்ணி வந்து ஃப்ளாஸ்கில் வந்து ஊற்றி வச்சுருவேன் எப்போயுமே. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவங்க 2 பேத்துக்குமே ரெடி பண்ணி வச்சுருவேன் எப்போயுமே. ஹஸ்பண்ட் வந்துட்டு ரைஸே வந்து காலைல சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ தனியாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து ரெடி பண்ண மாட்டேன். எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும் மாவு இருந்துச்சுன்னா தோசை ஊற்றிப்போம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி புட்டு இல்லைன்னா வந்துட்டு வேறு ஏதாவது வந்து செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அந்த அன்றைக்கி வந்துட்டு பாப்பாவுக்கு எனக்கு புட்டு தான் வந்து ரெடி பண்ணேன். இனிமேல் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து தம்பிக்கு வந்து நைட்டு வந்து ராகி ஊற வைக்கவே மறந்துட்டேன். ஸோ அதனால் காலையில் நேரமே எழுந்திரிச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ராகி, 2 முந்திரி, 2 பாதாம் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ ஆல்ரெடி ராகி கூழ் மட்டும் குடித்தாலே நல்லா வந்து வெயிட் கெயின் ஆகும் குழந்தைங்களுக்கு. அதுலேயும் நம்ம இந்த முந்திரி பாதாம்லாம் போட்டால் அது இன்னுமே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் வந்து வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி மார்னிங் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கூழ் காய்ச்சி அது கூட கொஞ்சமாக நெய் விட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாவே வந்து வெயிட் கெயின் ஆகும். நம்ம கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் ஊற வைக்கும்போது கொஞ்சம் வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாலும் நமக்கு நல்லாவே வந்து கிடைக்கும். ஸோ ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பொண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாலிட்ஸ் வந்து 7 monthலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்பையிலேருந்து 1.5 years வரைக்கும் அவளுக்கு மார்னிங் டைமில் இந்த ராகி கூழ் மட்டும்தான் ரெகுலராக நான் வந்து கொடுத்துட்ருந்தேன். ஸோ அவள் வந்து நல்லா குழுன்னு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நிமிஷம், நாங்கள் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு பின்னாடி சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்றாவியாக இருக்கும் அந்த சாமி ஷெல்ஃப் எல்லாமே. ஸோ அதுக்கு காரணம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான். அவங்களோட திங்ஸ் எதையோ கொண்டு வந்து அங்கே சாமி ஷெல்ஃபில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து வேலை இருக்குது. ஸோ வந்து என்ன இவ்வளோ கேவலமாக வீட்டை வச்சுருக்க சொல்லி நினைக்காதீங்க. நமக்கு இவனுங்க பின்னாடி ஓடுறக்கே நேரம் சரியாக இருக்கா, அதனால் அதை இதைன்னு எடுத்துகிட்டு வேலை பார்த்துட்ருக்க முடியல. ஸோ அதனால தான் அங்கே வந்து அவர் வந்துட்டு இப்போ வந்து தவக்கலை. பட் ஆனால் வந்துட்டு தேய்ச்சி முன்னாடி வந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் வந்துட்டு முதல்லலாம் வந்து ஒரு இடத்துல போட்டாருன்னா ஒரு இடத்துல இருப்பார், நம்ம எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். பட் ஆனால் இப்போ வந்து அவனை வச்சுட்டு ஒரு வேலை கூட பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். தூங்கும் போதும் எத்தனை வேலை தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அவன் தூங்குறதே ஒரு 1 மணி நேரம், அரை மணி நேரம் இப்படி தான் வந்து தூங்குவான். காலையில் ஒரு அரை மணி நேரம் தூங்குவான், மத்தியானம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்குவான். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஒரு 1/2 hour அந்த குளிப்பாட்டினோம்னா அந்த ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 hour தூங்குவான். இவ்வளோ தான் அவனோட டே டைம் ஸ்லீப்பிங் ரொட்டீனே. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்னென்ன ஒர்க்லாம் முடிக்க முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் தான் முடிக்க முடியும். பார்த்திங்களா, ட்ரைபாட் இழுக்கிறதுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறமா நமக்கு கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துட்டு வந்துடுவார். நம்ம கிச்சனில் மட்டும் நின்றுட்டா போதும், உடனே வந்து அழுதுட்டு வந்துடுவார். பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு குழந்தைக்கு. ஸோ அதனால தான் கடன்னு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் ஊட்டினேன். பட் ஆனால் அவன் வந்து சாப்பிட்ல. ஏன்னா வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அவனுக்கு வந்து பால் ஞாபகம் வந்து வந்துருச்சு. ஸோ வந்து நான் ஃபீடிங்க்கு தான் வந்து படுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். நானும் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி ஒரு 4-5 வாய் வந்துட்டு அப்படியே விளையாட்டு காமிச்சு ஊட்டிட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஆவாங்கவே வந்து ஆரம்பித்தான். குழந்தைங்க எப்போயுமே தூங்கிட்டு இருக்காங்கன்னா அப்போவே நம்ம வந்து அவங்களுக்கான ஃபுட்டு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். டக்குன்னு எந்திரிச்சோன்னே ஊட்டுற மாதிரி தான் இருக்கணும். எப்போயுமே அப்படி தான் வந்து பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து நான் வந்து எந்திரிக்கிறக்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் ஹஸ்பண்டுக்கு வந்து டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டேன். இவருக்கு ஒரு வழியாக ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சரி கொஞ்ச நேரம் தொட்டிலில் போட்டால் விளையாடிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்குள்ளேயும் சொல்லிட்டு தொட்டிலில் போட்டேன். அதுக்குள்ளேயும் வந்து என் பொண்ணு வந்து எந்திரிச்சு வந்துட்டா. கம்பு புட்டு தான் வந்து எனக்கும் பாப்பாவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு புட்டு மாவு ரெடி பண்ணோம் இல்லையா. ஸோ அது வந்து இப்போ அதுதான் வந்து காலியாக போகுது. ஆல்ரெடி 4-5 வாட்டி வந்து பண்ணிட்டேன். ஸோ அந்த கம்பு புட்டு மாவு எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் வந்து ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். புட்டு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாவை கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு கையில் பிடிச்சி பார்த்தா கொஞ்சம் வந்து பிடிப்படுற அளவுக்கு வரணும். அதுதான் வந்து புட்டோட கன்சிஸ்டன்சி. ஸோ அப்படி நீங்கள் மாவை பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. ஸோ தட் வந்துட்டு புட்டு வந்து நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்கும். நான் வந்து ஊற விட்டுட்டு இங்கிட்ட அப்படியே தேங்காவும் செரவிட்டு அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அவரையும் தூக்கி வந்து கீழே போட்டுட்டேன். ஏன்னா வந்து அவங்க அக்காவை பார்த்துட்டான் அவன். சரின்னு சொல்லிட்டு விளையாடுவான்னு சொல்லிட்டு இறக்கி போட்டுட்டு வந்துட்டேன் கீழே. நான் வந்து டம்ளரில் புட்டு மேக்கர்லாம் என்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டம்ளரில் தான் வந்துட்டு நான் ஒரு லேயராக வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். நான் வந்து செகண்ட் டெலிவரிக்காக அம்மா ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த டைமில் ரோட்டில் வந்துட்டு விற்றுட்டு வருவாங்க ஒரு அக்கா. ஸோ வந்துட்டு அவங்கள்ட்ட எங்கள் அப்பா வந்து காலையில் டைமில் வந்துட்டு வாங்கி கொடுப்பாரு. ஸோ அப்போ தான் அவளுக்கு புட்டு பிடிக்குன்றதே எனக்கே வந்து தெரியும். ஸோ அப்போலேருந்து பழக்கி வந்துட்டு அவளுக்கு புட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நானுமே வந்துட்டு அப்பப்போ வந்து இங்கே கடையில் வாங்கி கொடுப்பேன். கடையில் இல்லை, விற்றுட்டு வருவாங்கல்ல. ஸோ அவங்கள்ட்ட வாங்கி கொடுப்பேன். சரி ஏன் இதை வாங்குவானே, ஏன்னா 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழா ஃபுல்லாக வந்து தராங்க. அது வந்து 30 ரூபா. சரி அது என்ன நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டிலே வந்து மாவு அரைச்சி வச்சேன் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் வந்து மாவு அரைச்சேனா. ஸோ சீக்கிரமாகவே வந்து காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் அரைக்கும் போது கொஞ்சம் வந்து பல்க் குவான்டிட்டியில் வந்து அரைச்சி வைக்கணும். ஒரு 3/4 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி அரைச்சி வைக்கணும். ஸோ அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் வந்து பாப்பாவே வந்துட்டு கொஞ்சமாக அவளாகவே வந்து எடுத்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. இப்போ அவளுக்கு வந்து 2 இயர்ஸ் 10 மந்த்ஸ் வந்து ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து சாப்பிடவே, அதுவும் எல்லா ஃபுட்டும் வந்து சாப்பிட மாட்டாள். தோசை கொடுத்தோம்னா அதை பிச்சு சாப்பிடுவா. அதே மாதிரி புட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் கீழே சிந்தி மேலே சிந்தி வந்து சாப்பிடுவா. அதுவும் ஃபுல்லாலாம் வந்து சாப்பிட மாட்டாள். கொஞ்சம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க வரைக்கும் வந்து சாப்பிடுவா. புட்டெல்லாம் வந்துட்டு இட்லி சட்டியில் வேக வச்சுட்டு அவளுக்கு அப்படியே ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு டெய்லி காலையில் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ வந்து மேலே கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி வந்து குளிப்பாட்டுவேன். சும்மா வெறும் தண்ணி மட்டும் ஊற்றுவேன், சோப்பெல்லாம் போட மாட்டேன். ஸோ அவளுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். குழந்தையா இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு நாங்கள் காலைல எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 6ஆக இருந்தாலும் சரி, 5:30 இருந்தாலும் சரி, எங்கள் பின்னாடியே எழுந்துச்சி வந்துடுவா. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வந்து காலையில் டைமில் தூங்குறா. 9:30 10 o'clock வரைக்கும் தூங்குறா. ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே வந்துட்டு ரொம்ப ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோம்னா லஞ்ச் வந்து சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துட்றது. இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் குழந்தைங்களுக்கு வந்துட்டு பால் மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. அதோடய வந்து முடிச்சிருவாங்க. பட் ஆனால் அது என்ன ஹேபிட்னு எனக்கு வந்து தெரில. ஏன்னா வந்து பாலை விட நிறையா நியூட்ரிஷன்ஸ் வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் அண்ட் வந்துட்டு மற்ற ஃபுட்லலாம் வந்து இருக்குது. ஸோ தட் வந்து குழந்தைக்கு அந்த மாதிரி வந்து பழக்காதீங்க. காலையில் நேரம் நீங்கள் வந்துட்டு பால் குடிக்கிறீங்க அப்படின்னா கம்மியாக வந்து கொடுத்துக்கோங்க. பால் கொடுத்தாலும் உங்கள் குழந்தை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் அப்படின்னா கம்மியாக வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பட் ஆனால் பாப்பாவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து காலையில் டைமில் பால் கொடுக்கவே வந்து மாட்டேன். இது வரைக்கும் கொடுத்ததும் கிடையாது. எந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணி வச்சுருவேன். டக்குன்னு அவள் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு ஊட்டி விட்டுருவேன். ஈவினிங் டைமில் தான் வந்துட்டு ஒரு 200 ml 250 ml வரைக்கும் பால் வந்து கொடுப்பேன். ஸோ அவளும் வந்து சமத்தா வந்து குடிச்சுப்பா. இப்போ வந்துட்டு நான் அந்த பருத்தி பால் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பாப்பாவுக்கும் கொடுப்பேன், தம்பிக்கும் கொஞ்சம் வந்து பால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ அழகாக வந்து குடிச்சுப்பாங்க. ஸோ அந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து கேளுங்க, நான் வந்து நெக்ஸ்ட் விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவளுக்கு ஊட்டி விட்டுட்டே தம்பியும் வந்து தூங்க வச்சுட்டேன். டைம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10:30 கிட்டே வந்து இருக்கும். தம்பியை தூங்க வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து டிவி போட்டுவிட்டோம்னா அவள் வந்து கொஞ்சம் நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாள். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடெல்லாம் கூட்டுறது அந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பேன். காலையில் ஒரு வாட்டி வீடு கூட்டணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மத்தியானம் ஒரு வாட்டி கூட்டணும், சாயந்தரம் ஒரு வாட்டி கூட்டணும், நைட்டு தூங்க போகிறக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூட்டணும். இல்லைன்னா நம்ம குட்டி ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா கீழே ஒரு மைல்டாக ஒரு சின்ன முடி இருந்தால் கூட அதை கூட அவர் தடவி எடுத்து வாயில் வைக்கிறாரு. ஸோ அவனுக்காகவே பயந்துட்டு இத்தனை வாட்டி வந்து நான் வீட்டை கூட்டி வந்து வைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு காலையில் வந்துட்டு சமைச்ச பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம புட்டு செஞ்சது, தம்பிக்கு ராகி கூழ் ரெடி பண்ண பாத்திரம்லாம் வந்து இருந்துச்சு, அதெல்லாம் கையோடு வந்து கழுவி வச்சுட்டேன். ஸோ இது 2 வேலையும் தான் வந்து பண்ணேன். அதுக்குள்ளே வந்துட்டு இவர் வந்து எந்திரிச்சிட்டாரு. யூரின் போயிட்டு எந்திரிக்கிறாருன்னா திருப்பி வந்துட்டு தூங்க மாட்டார். அடுத்து வந்து அடுத்த ஷிஃப்ட் மத்தியானம் தான் வந்து தூங்குவார். ஸோ ஃபீட் பண்ணேன், இருந்தாலுமே வந்து தூங்கலை. சரி சொல்லிட்டு விளையாட விட்டுட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு இருப்பான்.
இப்போலாம் வந்துட்டு ஒரு வேலை கூட செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவன் முழிச்சிருக்கும்போது அவன் தூங்கும்போது வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் என்னால் அடுத்த நேரம் எந்திரிச்சு வந்து வேலை பார்க்க முடியும். ஏன்னா வந்து நைட் டைம் ஃபுல்லாக வந்து அவனை ஃபீட் பண்ணுறேன் இல்லையா, ஒரு 5 to 6 டைம்ஸாவது வந்துட்டு அவர் எந்திரிச்சிருவார். ஸோ அதனால் ஃபீட் பண்ணி எனக்கும் பயங்கரமாக வந்து டயர்டாயிரும், காலையில் எழுந்துக்கவே முடியாது. பட் ஆனால் வேறு வழி கிடையாது. ஹஸ்பண்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் இருக்கிற வேலையெல்லாம் வந்து முடித்தா தான் வந்துட்டு நான் வந்து இவங்கள 2 பேத்தையும் வந்து பார்த்துக்க முடியும். இவங்கள வச்சுட்டு கண்டிப்பாக வந்து எந்த வேலையும் வந்து பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த வீடியோஸுமே வந்து ஒரு ரெகுலராகவே நான் வந்து போட மாட்டேன். லைஃப் ஸ்டைல் குக்கிங் சொல்லிட்டு என்னோடய குக்கிங் சேனல் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆசைப்பட்டு ஆரம்பித்தேன் கொரோனா டைமில். அதுலேயே வந்து ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். பட் ஆனால் தம்பி வயிற்றில் இருக்கும்போது அதுலேயும் வந்து வீடியோஸ் ரெகுலராக போட முடியல. அது அப்படியே டெலிவரிக்கு அப்புறம் அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் ஆனால் டெய்லி வந்து நான் வந்து போடணும், அந்த சேனலை விட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து எனக்கு குக்கிங்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்னோடய பேஷன்னே கூட சொல்லலாம். ஸோ வந்து அதில் போடணும்னு நினைப்பேன். பட் ஆனால் எனக்கு சுத்தமாகவே வந்து எழுந்துக்கவே முடியாது. ஏன்னா ஈவினிங் டைமில் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியாது. இப்போ அதில் பாப்பா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு என்ன ரெடி பண்ணுறனோ அதான் வந்து குக்கிங் சேனலுக்கு வீடியோவாக வந்து போடுவேன். மினி வ்ளாக்லேயுமே வந்து அதான் வந்து ஷேர் பண்ணுவேன். பட் ஆனால் இப்போ வந்துட்டு சுத்தமாக அது வந்து முடிய மாட்டேது. இன்கேஸ் நான் காலையில் ஒரு 5:30 5 o'clock எழுந்திரிச்சேன்னா மினி வ்ளாகும் ஷூட் பண்ணிடுவேன், குக்கிங் சேனலுக்கும் வந்து வீடியோ ஷூட் பண்ணிடுவேன். பட் ஆனால் அது என்னால் சுத்தமாகவே வந்து முடிய மாட்டேருக்கு. கூடிய சீக்கிரமாகவே வந்துட்டு குக்கிங் சேனலுமே வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ நம்மளோட குக்கிங் சேனலில் இன்னுமே வந்து வியூஸ் போய்கிட்டே தான் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம இந்த குக்கிங் சேனலில் வந்து வீடியோ போடுறத விட்டுறவே கூடாது. நிறைய பேர் இன்னுமே வந்து ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்குக்கான்லாம் வந்து சொல்லுவாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லுவாங்க, யூடியூப்லேயுமே வந்து சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கீரை விற்றுட்டு போவார் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஒரு 11:30 போல் வந்து கீரை, வாழைத்தண்டு, வாழைப்பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து விற்றுட்டு போவார். அவர் வந்துட்டு வாமா மின்னல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு கீரைன்ட்டு அப்படியே போயிடுவார் வண்டியில். அவரை பிடிக்கிறதுக்கு நம்ம ஓடணும். அந்த மாதிரி தான் வந்துட்டு பசங்க 2 பேத்தையும் விட்டுட்டு நான் மட்டும் ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். வெந்தயக்கீரை சீசன் ஆகிட்டுருக்குது. இது இந்த ஊரில் கிடைக்கவே இல்லை. இப்போ தான் வந்து அத்தி பூத்த மாதிரி வந்து கிடைக்கிது. இந்த வெந்தயக்கீரை வச்சுட்டு அரைச்சூற்றி குழம்பு வச்சா நல்லாயிருக்கும், சப்பாத்தி பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் பூரி பண்ணாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி ஒரு நாள் வெந்தயக்கீரை வாங்கி அரைச்சூற்றி குழம்பு தான் வந்து வச்சுருந்தேன். அந்த ரெசிபி நான் ஒரு நாள் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரை வச்சு சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுவும் அண்ட் வந்துட்டு கூட வந்துட்டு சிறுகீரை வாங்கிட்டு வந்தேன். சரி அடுத்த நாள் லஞ்சுக்கு வந்து பருப்பு போட்டு கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெந்தயக்கீரை வந்து 3 கட்டு தான், குட்டி குட்டியாக இருக்குது. இது வந்து 20 ரூபாயாம். அந்த சிறுகீரை வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊரில் தான் 20 ரூபாய்க்கு மேலே கீரை வாங்கியே நான் வந்து பார்க்குறேன். எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10 ரூபா தான். 10 ரூபாய்க்கு மேலே நான் வந்து கீரை வாங்கி பார்த்ததே வந்து கிடையாது. ஒரு சில நேரம் முருங்கைக்கீரை மட்டும் 15 ரூபாய்க்கு விற்பாங்க. அதுவும் ரொம்ப ரேர் தான். மற்றபடி 10 ரூபா தான். வாழைத்தண்டு, வாழைப்பூ எல்லாமே வந்து 10 ரூபா தான். இங்கே தான் வந்து 25 ரூபா 30 ரூபாய்க்கெலாம் ஒரு நேரம் நான் வந்து கீரை வாங்கியிருக்கேன். பட் ஆனால் கீரை செய்யாமலும் வந்து இருக்க முடியாது, காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றக்கோசரம். ஏன்னா என்னோடய பொண்ணுக்கு வந்து கீரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அழகாக வந்து கீரை வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுத்தா கூட அழகாக வந்து சாப்பிட்டுப்பா. ஸோ அவளுக்காகவே வந்துட்டு கீரை வந்து நான் வந்து அடிக்கடி வந்து வாங்கி செஞ்சுருவேன். அது பொரியல் வந்து மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். ஏன்னா பொரியல் பண்ண ஆசைப்படுவேன். பாப்பா வந்து பொரியல் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டா. அதுவும் இல்லாமல் அவளுக்கு டைஜஸ்ட் ஆகுமா என்னன்னு வந்து தெரில. ஸோ அதனால் பருப்பு போட்டு கணைஞ்சி தான் வந்து செய்வேன் எப்போயுமே. எனக்குமே வந்து கீரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வாரத்துக்கு 2 days வந்து எங்கள் வீட்டில் வந்து கீரை இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவரோட கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டுருப்பேன். ஏன்னா வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டுருப்பார் இவர், தரையில் வந்து இருக்கிறத விளையாட்டு சாமான்லாம் எடுத்து. அதுக்கப்புறமா இவருக்கு போர் அடிச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக அழுக ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறமா நம்ம வந்து இவரை வந்து என்கரேஜ் பண்ணணும். அந்த கேப்பில் வந்து நம்ம இவரை வந்து நல்லா வந்து சிரிப்பு மூட்டுற மாதிரி விளையாடிட்டு திருப்பி வந்து தரையில் போட்டு போய் அடுத்து எதாவது வேலை இருந்துச்சுன்னா பார்ப்பேன். டைம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 12:45 கிட்ட வந்து ஆயிடுச்சு. சரி வந்து இவனுக்கு இப்போ தான் வந்து அழுகிறான்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி பாப்பாவுக்கு ஊட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டேன். அவளுக்கு அந்த அன்னைக்கு என்னன்னு தெரியல, தட்டைப்பயிறு தான் வந்து கடைஞ்சிருந்தா. அவளுக்கு பிடிக்கலையா என்னன்னு வந்து தெரியல. ஒரு வாய் தான் வாங்கினா, அதுக்கப்புறம் சுத்தமாக வந்து சாப்பிட மாட்டேன்ட்டா. எனக்கு வந்து பாப்பாவை நான் வந்து எதுக்காக அடிப்பேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாத விஷயத்துக்கு தான். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் பயங்கரமாக நான் வந்து அடிப்பேன். அது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அப்படி தான். ஏன்னா வந்து நான் வந்து அவளுக்காக தான் வந்துட்டு காரம் கம்மியாக சமைப்பேன். அவளுக்காக தான் எல்லாமே பார்த்து சமைப்பேன். அவளுக்கும் கொஞ்சம் வந்து என்னோடய குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க சமைக்கிறத விட நான் ஏன்னா அவளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாக உப்பு காரம்லாம் கம்மியாக அந்த மாதிரிலாம் வந்து சமைப்பேன். ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடல அப்படின்னா அடி வெளுத்திடுவேன் நான் பயங்கரமாக. நான் வந்து இப்போயும் அப்படி தான்.
மற்ற பசங்களை சிலர்லாம் வந்து குழந்தைங்கள அடிக்கவே மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் நான் வந்து கிடையாது. அடிக்க தான் செய்வேன். ஒரு விஷயம் நான் வந்து கேட்கல அப்படின்னா வந்து அடிக்க தான் வந்து செய்வேன். மிரட்டுவேன் ஃபஸ்ட்டு. மிரட்டினா அவள் வந்து பயப்பட மாட்டாள். அது எனக்கு நல்லாவே வந்து தெரியும். கை வச்சா தான் அடுத்த வேலையை வந்து செய்வாள். ஸோ அதனால் அடிக்க தான் அடித்து வளர்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள. ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து அடிக்காமல் விட்டுட்டோம்னா நாளைக்கு அவங்க வளர்ந்து வந்து பெரிய விஷயம் வந்து நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா அந்த நேரம் நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அடித்து வளர்த்தா மட்டும் தான் குழந்தைங்க வந்துட்டு நல்லா டிசிப்ளினாக நம்ம சொல்கிறத கேட்டு வந்து வளருவாங்க. அது இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் வந்து சொல்லவே முடியாது. பசங்கள்லாம் இந்த மொபைல் ஒன்று வச்சுக்கிட்டு பயங்கரமாக வந்து கெட்டு போயிருக்காங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாலாம் வந்து அப்படி அடிப்பார். எங்கள் அப்பாவும் அடிப்பாங்க, எங்கள் அம்மாவும் வந்து அடிப்பாங்க. எனக்கு இன்னுமே வந்து ஞாபகம் இருக்குது. நான்லாம் வந்து சின்ன வயசில் வந்து ரொம்ப அடம்பிடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் வேணும்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னாலும் ஒரு இடத்துல நின்று அழுவேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து கேட்டு ரொம்ப வந்து அடம்பிடிச்சிட்டே இருந்திருக்கேன். அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து மழை வந்துட்டு இருந்திருக்கு. எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, என்னை மழையில் தூக்கி வீசிட்டார். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2, 3 வீடு தள்ளி அந்த கேட்டு முன்னாடி வீசிட்டு வந்துட்டார் என்னை. அவ்வளோ மழை பெய்யுது. எங்கள் காம்பவுண்ட் கேட்டை வந்து பூட்டிட்டார் அவர். எங்கள் அம்மா வந்து திறங்கன்னு சொல்கிறாரு. இவர் வந்து திறக்கவும் இல்லை. எங்கள் அம்மாவால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் வந்து பண்ண முடியல. அந்தளவுக்குலாம் வந்து நான் வந்து அடம் பிடிச்சிருக்கேன். அந்தளவுக்கு நான் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. இன்னொரு நாள் என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி தான் அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது நாங்கள் அந்த வீட்டில் வாடகைக்கு தான் வந்து இருந்தோம். ஸோ அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ஆண்டி என்ன பண்ணிட்டாங்க, சின்ன வெங்காயம் இருக்கும் இல்லையா, அதை வந்து கண்ணில் புழிஞ்சு விட்டுட்டாங்க. ஸோ அது எவ்வளோ எரியும். ஸோ அப்போயும் நான் வந்து அழுகை நிப்பாட்டல. அப்போயும் வந்து நான் அழுதுகிட்டே தான் வந்து இருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து அடி வாங்கி என் தங்கச்சியெல்லாம் அந்தளவுக்கு அடி வாங்கினது கிடையாது. அந்த மாதிரிலாம் அடி வாங்கி வளர்ந்ததுனால தான் இப்போ வரைக்கும் வந்து எங்கள் அம்மா அப்பா பேச்சை வந்து ஒபே பண்ணிகிட்ருக்கோம். ஒபே பண்ணுறோன்னா ஒரு சின்ன பயம் இருக்கும். சரி நம்ம அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கணும், அவங்கள்ட்ட செய்யணும், அவங்கள்ட்ட கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன பயம் வந்து இருக்கும். ஸோ இந்த நைட்டு அப்படியே வந்து கதை பேசிகிட்டே மறந்தாச்சு. மத்தியானம் வந்து அப்படியே பாப்பாவுக்கு சாப்பிட்லையா, அப்படியே விட்டுட்டு தம்பிக்கு வந்துட்டு கர்ட் ரைஸ் மட்டும் கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டு அப்படியே வந்து 2 பேர்த்தையும் தூங்க போட்டுட்டேன். மத்தியான டைமில் தான் வந்துட்டு பாப்பா இல்லை தம்பி வந்து கொஞ்சம் நேரம் வந்து தூங்குவோம். ஒரு 2 ஹவர்ஸாக வந்து தூங்குவோம். ஸோ அந்த கேப்பில் நானும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 3/4 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கடகடன்னு இருந்துச்சு ஓடி வந்துடுவேன் டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு. வெந்தயக்கீரை சப்பாத்தி தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து மேத்தி சப்பாத்தின்னு வந்து சொல்லுவாங்க. வெந்தயக்கீரை சப்பாத்திக்கு வந்துட்டு வெந்தயக்கீரை வந்து டேரெக்டாக பொடியாக கட் பண்ணிட்டு வந்து போடலாம். பட் ஆனால் அது ரொம்ப கசப்படிக்கும். பாப்பா சாப்பிடுவாளா என்னென்னு வந்து தெரியலை. ஸோ அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க போகிறேன்னா அதனால் வந்துட்டு லைட்டாக வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக மிளகாய் பொடி, மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டுட்டு தேவையான உப்பு எண்ணெயெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து சாஃப்டாக பசஞ்சுக்கணும். ஒரு 1 ஹவர் வந்து ரெஸ்ட்டில் விடணும். பட் ஆனால் நம்ம 2:30 மணிக்கெலாம் மாவு பசஞ்சு வச்சுட்டேன். அதனால் வந்து நான் சப்பாத்தி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே வந்து ஊறிடுச்சு மாவு. மத்தியான டைமில் தான் வந்து கடைக்கு ஏதாவது பால் வாங்கணும் அப்படின்னா வந்து போயிட்டு ஓடியாருவேன் நான் 2 பேரும். ஏன்னா 2 பேரையும் வச்சுட்டு கடைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இவன் வந்து கடைக்கு போய் நின்றுட்டு அது வேணும் இது வேணும்னுவான். இவன் வந்து இடுப்புலேயே உட்கார மாட்டான், கீழே அப்படியே தொங்கிட்டே போவான். நம்மளால் ரிலாக்ஸாக வந்து கடைக்கு போய் எதுவுமே வாங்க முடியாது. வாங்க போன திங்ஸையுமே வந்து நான் வந்து மறந்துடுவேன். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அழுகிற சத்தம் வந்து கேட்டுச்சு. பார்த்தா இவர் வந்து முழிச்சிட்டார். சரின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விளையாடி விட்டுட்டுருந்தேன். அதுக்கப்புறமா பின்னாடியே வந்து பாப்பாவும் வந்து எந்திரிச்சிட்டு வந்துட்டா. டைம் ஒரு 3:30 தான் வந்து இருக்கும். அதுக்குள்ளே பாப்பாவும் வந்து எந்திரிச்சு வந்துட்டா. சரி 2 பேருக்கு பால் காய்ச்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பால் தான் வந்து காய்ச்சி கொடுத்துட்ருந்தேன். அந்த கேப்பில் இவருக்கு வந்து வாழைப்பழம் ஊட்டி விட்டுட்டுருந்தேன். இந்த லாஸ்ட் டைம் 2 வீடியோ போட்டேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலண்டைன்ஸ் டே சர்ப்ரைஸ் பண்ணது, அதுக்கப்புறமா வந்துட்டு மார்னிங் ரொட்டீன் விலாக், இது 2மே வந்து சுத்தமாகவே வியூஸே போகல. அதை பார்த்தோன்னே வந்து டவுன் ஆகிடுச்சு. நமக்கு அடுத்த வீடியோ போடுறக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்துட்டு வரல. ஸோ அதனால தான் போன வாரமும் வந்து வீடியோ போடலை. அதுவும் இல்லாமல் டைமும் வந்து இல்லையா, ஏதோ ஒரு வீடியோ போடுறோம். அது ஏன் வந்து நம்ம நல்ல ஒரு கண்டென்ட்டு தான் வந்து போடுறோம். நம்ம வந்து வேறு மாதிரி எந்த கண்டென்ட்டும் வந்து போடல. பட் ஆனால் ஏன் வந்து வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு எனக்கே வந்து தெரியல. நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட இப்போ இந்த ஆகஸ்ட் வந்துச்சுன்னா வந்து 2 இயர்ஸ் ஆயிரும். இப்போ 1.5 இயர்ஸ் வந்து ஆகுது. இன்னுமே வந்து சேனல் வந்து ஒரு பெருசாக வந்து க்ரோத்தே வந்து இருக்க மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, கமெண்ட்ஸும் வந்து பண்ணுறாங்க, உங்கள் வீடியோ நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் வியூஸ் மட்டும் ஏன் போக மாட்டேங்குதுன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில்
பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேய்ச்சி போக ஆரம்பிச்சுன்ற பேரில் பாப்பா வெளியே போனாலே இவர் வந்து பின்னாடியே போயிடுறாரு. இவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து ஒரு 20 வாட்டி வந்து தூக்கிட்டு வந்து விடணும். எனக்கே வந்து பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்களுக்கு திறந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஒரு வாட்டி பாப்பாவே வந்து சின்ன வயசாக இருக்கும்போது விழுந்து மூக்கிலலாம் பயங்கரமாக அடிபட்டுருச்சு. இவனும் அந்த மாதிரி வந்து அடிபட்டுருமோன்னு பயமாக இருக்குது. கதவு இந்த சம்மர் டைமுக்கு எங்கள் வீட்டில் ஏசியும் வந்து இல்லை. ஸோ கதவை எத்தனை நேரம் தான் நம்மளும் வந்து சாத்தி வைக்க முடியும். உள்ளே இருக்கவே முடியல, அவ்வளோ அனலாக இருக்குது. இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு வந்து எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் வந்து தக்காளி தான் வந்து பண்ண போகிறேன். இந்த தக்காளிக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றாவே வந்து போட்டுருவாங்க. அதுவும் தக்காளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 தான் கட் பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்பராலாம் வந்து கட் பண்ண மாட்டாங்க. டகடகடன்னு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்பாங்க, ரெடி ஆயிரும். அந்த ரெசிபி எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடுகெல்லாம் வந்து போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் மிளகா வந்து போடுவாங்க, பச்சை மிளகா போட்டுட்டு வதங்கினோன்னே அதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு 4-5 தக்காளி போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து மூடி வச்சிடணும். இடையில எடுத்து நல்லா வந்து கொத்தி விட்டுக்கணும் கரண்டியில், அந்த தக்காளி மசிகிறதுக்கு. நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா வந்து நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கூட போட மாட்டாங்க எங்கள் அம்மா. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சரி கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்ன்ட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தூவி வந்து இறக்குனேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி. டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அண்ட் வந்து சாப்பாடுக்கும் சூப்பராக வந்து இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வெந்தயக்கீரை சப்பாத்தி அண்ட் வந்து இந்த தக்காளி தொக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். சூப்பராக வந்து இருந்துச்சு. பாப்பா வந்து ஒரு நேரம் வந்து டம்ளரை பிடிச்சி அவளாகவே வந்து குடிப்பாள். ஆனால் ஒரு சில நேரம் என்ன செய்வான்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஆட்டுறேன்னு சொல்லிட்டு கீழே ஊற்றி விட்டுருவா. அதை யார் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறது இருக்கிற வேலையில் அப்படின்னு சொல்லிட்டு நானே பக்கத்தில் உட்காந்து அவளுக்கு பால் கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 வயசு ஆக போகுது பாப்பாவுக்கு இந்த ஜூன் மந்த் வந்துச்சுன்னா. பட் ஆனால் இன்னுமே வந்து எல்லா ஃபுட்டும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து சாப்பிட மாட்றா. பால் வந்து கையில் பிடிச்சி கொடுக்க மாட்றா. இன்னுமே அந்த வருத்தம் வந்து எனக்கு இருக்குது. ஸ்கூல் போனால் என்ன தான் செய்ய போகிறான்னு வந்து தெரியலை. ஸோ காலையிலேருந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் என்னோடய ரொட்டீன் ஈவினிங் வரைக்கும். ஈவினிங்க்கு மேலே அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் குளிப்பாட்டுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியில் கூப்பிட்டு போவேன். ஏன்னா காலையிலேருந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க இல்லையா. பசங்களோட கொஞ்ச நேரம் வந்து பாப்பா விளையாடிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நைட்டு வந்து 2 பேருக்கும் ஊட்டி விட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்தோடனே நானும் டின்னர் சாப்பிட்டு எங்களுக்கு வந்து டே அப்படி தான் வந்து போகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே என்னால் வீடியோ வந்து வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப வந்து டயர்டாயிடுச்சு எனக்கு. ஸோ தம்பி வந்து கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டான். சரி இதோட வீடியோ முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இதோட நானுமே வந்து வீடியோ முடிச்சிட்டேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வ்ளாக் போடலாம் அப்படின்றதையும் வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பேபி ஃபுட் ரெசிபீஸ் வந்துட்டு போட்டிருந்தேன். பட் ஆனால் அது அந்தளவுக்கு வியூஸ் வந்து போகலை. உங்களுக்கு இன்னுமே வந்து பேபிக்கு தம்பிக்கு வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். வியூஸ் போகலைனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் வந்துட்டு வரும். இந்த வீக் வந்து அம்மா ஊருக்கு போகிறோம், கோயம்புத்தூருக்கு. ஸோ அதெல்லாம் விலாகாக எடுத்து போடலான்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். இந்த குட்டி வாண்டுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணிச்சுன்னா அந்த விலாகை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ சப்பாத்தி வந்து சூப்பர் சாஃப்டாக வந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த சப்பாத்தி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மணமாக இருக்கும் இந்த சப்பாத்தி. அந்த மணத்துக்காகவே 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் போல் தோணும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் வச்சுட்டு வீட்டு வேலை பார்க்குறது ரொம்ப பெரிய டாஸ்க் தான். அதோடு வந்துட்டு நம்மளே கேர் பண்ணிக்கணும். நம்மளால கேர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இதை மட்டுமே பார்த்துட்ருக்கிறது ரொம்ப வந்து டிப்ரெஷனாக இருக்குது. அடுத்த லெவலுக்கு நான் வந்து லைஃப்பை மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் வந்து இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பை பாய்.